بسم الله الرحمن الرحيم உதவி வழங்கட்டும். ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள். ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத். மரணம்தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு. என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார், அவர் சொர்க்கம் புகுவார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. அவர் மௌத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம். ஆயத்துல் குர்சி. அபூ ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார், ரமதானுடைய ஜக்காத்தை. ஒரு மனிதர் தினமும் திருட வருவார், கெஞ்சுவார், அபூ ஹுரைரா விட்டு விடுவார்கள். ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள். அவர் சொன்னால், இப்போது என்னை விட்டுவிடு, நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன். குர்ஆனுடைய ஒரு சூரா இருக்கிறது, அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால், தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால், அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான். ஷைத்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான். இதையும் வழக்கமாக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் காலை வரை ஷைத்தான் தீண்ட மாட்டான். அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான். ரசூலிடத்திலே சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், இப்படி ஒரு மனிதர் வந்தார், 3 நாட்களும் இப்படியே சொன்னார், நான் விட்டு விட்டேன், இன்று பிடித்தேன், அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் ஸதகக் வ ஹுவ கதூபுன். அவன் பொய்யன், ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான். யார் அவன்? இந்த 3 நாளும் உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா? அபூ ஹுரைரா, ذاك الشيطان. அவன் ஷைத்தான், அவன் பொய்யனவன், ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை, அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள். அஅதமு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ். குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் யார்? லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், தௌஹீதுடைய வார்த்தை, அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில். அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது, இல்லல்லாஹ், படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர. லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம். அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அவன் உயிருள்ளவன், அவனுக்கு மரணம் கிடையாது. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் மூத்தாகுவோம், எல்லோரும் மூத்தாகுவோம். இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது. இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம். நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அது அன்பாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. மனிதன் மரணமாவான், நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள், நான் மரணமாவேன், நீங்களும் மரணமாவீர்கள். என் மரண செய்தி உங்களை வந்தடையும், உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும். வானம் மரணமாகும், பூமி மரணமாகும். யௌம துபத்தலுல் அர்து வஸ்ஸமாவாத், யௌம துபத்தலுல் அர்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான். மரணமாக இருக்கும் இந்த பூமி. 7 வானங்கள், அதில் உள்ள மலக்குகள், அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய குர்சி, அதில் உள்ள மலக்குகள், அதை தவாஃப் செய்யக்கூடிய மலக்குகள்,
இந்த மலக்குகளுடைய பட்டாளம், ஜின்கள், மனிதர்கள், அல்லாஹ் படைத்த மரங்கள், கடல், வானம், பூமி, அதில் உள்ள அமைப்புகள், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும். மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? இப்போது பதில் சொல்லுங்கள், பார்ப்போம். அல்லாஹு அக்பர். என்ன பெருமை! ஆம், அந்த பெருமைக்கு அவன்தான் உரித்தானவன். என்ன மகத்துவம்! ஏன்? அவன்தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன். அல் ஹை அல் கய்யூம், நிலையானவன் அவன். அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை. அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன், நிலையானவன் அவன். அல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ உறக்கமோ அவனை பீடிக்காது, அது அவனுக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது. எது எனக்குரியது, எது உங்களுக்குரியது, எது இந்த அரசருக்குரியது, எது இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களுக்குரியது, எல்லாம் அவனுக்குரியது. அவன்தான் முடிவெடுப்பான், அவன்தான் நிர்வகிப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன். விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான். விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான். அவனிடத்தில் தான் எல்லா நலவுகளும் இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன். இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான், பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன்தான் வெளியாக்குகிறான், உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன்தான் வெளியாக்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான். وَتَرْزُقُ مَنْ تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ, அளவில்லாமல். لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ مَنْ ذَا الَّذِي يَشْفَعُ عِنْدَهُ إِلَّا بِإِذْنِهِ. அவனுடைய لَهُ مَنْ ذَا الَّذِي يَشْفَعُ عِنْدَهُ إِلَّا بِإِذْنِهِ. அவனிடத்திலே அவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும்? வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹ்விடத்திலே செல்ல முடியாது, அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் அனுமதி அளிப்பான், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு, அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள். என்னுடைய அழைப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். ஃபஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ், அது நிறைவேறும் அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் நாடினால். எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ் அனுமதி அளித்தால். யாருக்கு? மன் மாத மின் உம்மதி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அந்த ஷஃபாஅத்தை நான் செய்வேன் என் உம்மத்தில் ஷிர்கில் யார் மரணிக்கவில்லையோ அவருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன்னால் பின்னால் நடக்கப் போவது, நடந்தது, நடந்து முடிந்தது, இனிமேல் நடக்கப் போவது, எப்படி நடக்கும் என்ற எல்லா ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். وعنده مفاتيح الغيب لا يعلمها الا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقة الا يعلمها. இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, ஒரு செயலை செய்கிறாய், கடுகளவு இருந்தாலும், அதை பாறையின் மேல் நீ செய்தாலும், இந்த பூமியில் எங்கே செய்தாலும், வானத்தில் செய்தாலும் சரி, அந்த செயல் மிகச் சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். ஏன்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார்? லா தஜஅல் அல்லாஹ அஹ்வன الناظرين இலைக்.
அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக. அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல. நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை, உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவன் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது, யாரும் சொல்ல முடியாது அவனுடைய கல்வியை. அவன் அறிவித்தால் தான், அவன் கற்றுக் கொடுத்தான், இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது. கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான். وسع كرسيه السماوات والارض. الله اكبر. அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பென்ன? அதுதான் 7 வானங்களை ஒப்பிடும் போது பூமி. 7 வானங்களை ஒப்பிடும் போதும் பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான். وسع كرسيه السماوات والارض. الله اكبر. ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான, சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. ஏன்? வஹுவல் அலி, அவன் உயர்ந்தவன். அல் அதீம், அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் மகத்துவமானவன், இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான். ஏன்? அல் அதீம், நான் மகத்துவமானவன். மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு. இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய நபித்தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா அபல் முன்திர், உபையை அழைத்தார்கள். அபல் முன்திர், ஐயு ஆயத்தின் மஅக மின் கிதாபில்லாஹி அஅதம். குர்ஆனில் உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது. உபை சொன்னார்கள், எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று. பணிவு அது. இரண்டாவது முறை கேட்டார்கள், அபல் முந்திரே, உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் எது? இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள். ஆயத்துல் குர்சி என்ற அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹ்வுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் உனக்கு இல்ம் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள். கல்வி என்ற அருட்கொடையை அல்லாஹ்வுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அதனால்தான் அறிஞர்கள், குறிப்பாக இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தௌஹீதுடைய ஆயத் அது. எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், இதை வழக்கமாக்குங்கள் நம்முடைய வாழ்வில், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும், நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதில்